வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மிளகாய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ விதையை வந்து நல்லா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உரப்பு அதிகமாக இருக்கும். எல்லா மிளகாயிலும் விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ விதையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 8 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, ரொம்பையும் தண்ணி இல்லாமல் ஒரு லைட்டாக கெட்டியான பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பஜ்ஜிக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 2 பிஞ்சு அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்குது, இது கரெக்டான பதம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இப்போ மிளகாயை வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான ஆயிலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 போட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால அதிகமாக போட முடியாது. இப்போ திருப்பி போட்டு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க மிளகாயும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பெரிய மிளகாயாக இருக்குது, நான் 1 மட்டும் போட்டிருக்கேன். சூப்பரான மிளகாய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதம் இருக்க மாவில் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வெங்காய பஜ்ஜியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான வெங்காய பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மிளகாய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.